Hello friends, welcome to LiveTech Tamil. Xiaomi வந்து மறுபடியும் இன்னொரு ஃபோன் சைனால ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபோன் நேம் என்னன்னு பார்த்தோம்னா Redmi S2. இது வந்து செல்ஃபிக்காகவே தனியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஃபோனை பத்தியான full details தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக மெட்டலால் பில்ட் பண்ணியிருக்காங்க. Mi 6s மாதிரியே பேக் சைடில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டை பற்றி பார்த்தோம்னா 170 கிராம். திக்னஸை பற்றி பொறுத்த வரைக்கும் 8.1 mm திக்னஸ். இந்த ஃபோன் வந்து 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கோல்டு, அதுக்கப்புறம் கேம்பெயின் கோல்டு, அது மட்டும் இல்லாமல் பிளாட்டினம் சில்வர், இந்த 3 கலரில் வருது. இந்த ஃபோனில் வந்து எந்த விதமான கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கல. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் 5.99 இன்ச் 720x1440p HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.5D கர்டு கிளாஸ் டிஸ்பிளே. இந்த ஃபோனை வந்து 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இதில் 74.5 ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. அடுத்தபடியாக ஃபோனோட ப்ராசர் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து 2 GHz Snapdragon 625 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து Adreno 506 GPUவில் ரன் ஆகுது. இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இது வந்து 14 nm FinFET டெக்னாலஜியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பேட்ரி கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு பேட்ரி கம்மியாகவே எடுத்துக்கும், பவர் கம்மியாகவே எடுத்துக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்ரி பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து 3080 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நான் ரிமூவபிள் பேட்ரி. இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக கேமரா பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனோட பேக் சைடில் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 12 MP கேமரா. இது வந்து 1.25 µp சைஸில் இருக்குது. இந்த கேமரா வந்து f2.2 ஆப்ரேச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் PDAF சப்போர்ட் இருக்குது. இந்த 12 MP கேமரா வந்து Mi 6Xல இருந்த சேம் கேமரான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செகண்டரி கேமராவாக 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் LED ஃப்ளாஷ் இருக்குது. இந்த கேமரா வந்து 1080p வீடியோ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஹைலைட்டை பற்றி பார்த்தோம்னா இதோட ஃப்ரண்ட் கேமரா தான். ஃப்ரண்ட் கேமரா வந்து 16 MP கொடுத்துருக்காங்க. இதில் வந்து AI போர்ட்ரேட் மோட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் AI B2 மோட் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ஃப்ரண்ட்டில் வந்து சாஃப்ட் LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா வந்து ஃபுல் HD வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தது ஃபோனோட OS அண்டு கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் OSஐ பொறுத்த வரைக்கும் MIUI 9.5 கொடுத்துருக்காங்க. இது Android 8.1 ஓரியோவை பேஸ் பண்ணியிருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் மைக்ரோ USB போர்ட் இருக்குது. Bluetooth 4.2 கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ, இன்ஃப்ராரெட் போர்ட், பேக்கில் வந்து ரியர் ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 2 சிம் கார்டு ஸ்லாட், அது மட்டும் இல்லாமல் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ SD கார்டு வந்து 256 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி பற்றி பார்ப்போம். Redmi S2 ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 4GB RAM 64GB வேரியண்ட், இன்னொன்று வந்து 3GB RAM 32GB வேரியண்ட். இந்த 3GB RAM 32GB வேரியண்ட் வந்து 999 யுவானுக்கு சேல் ஆகுது. அதை இந்தியா ப்ரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபா கிட்ட வருது. 4GB RAM 64GB வேரியண்ட் வந்து 1299 யுவானுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை இந்தியன் ரேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 13,700 ரூபா கிட்ட வருது. இந்த ஃபோன் வந்து சைனாவில் May 17 சேல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் MIUI இல்லாமல் Android 1 ஃபோனாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ரூமராக இருக்குது. இந்த ஃபோனோட ரிலீஸ் டேட் வந்து இந்தியாவில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபோன் இந்தியாவில் ரிலீஸ் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது தான் Redmi S2 ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இந்த ஃபோனில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ரீப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் தெரியுற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.